தலித்திறன் திட்டம் என்ற வாழ்க்கை நல கல்வியை இந்த ஆண்டு நம் பள்ளியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இத்திட்டத்தின்படி நம் குழந்தைகளுக்கு ஏட்டுக்கல்வி மட்டும் போதாது என்றும் அத்துடன் குழந்தைகளுக்கு என்னென்ன வழிகளை கொண்டு வந்து அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை கொடுத்து நாங்கள் வருகிறோம். அத்திட்டத்தின்படி அவர்களை ஒரு நல்ல குழந்தைகளாக அனைத்து வகையிலும் உருவாக்க முடியும் என்பதே நம்முடைய எஸ்கேபி பள்ளியின் நோக்கம். இந்த நோக்கத்தில்தான் நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் 45 நிமிடங்கள் தலித்திறன் திட்ட கல்வியை கற்பிக்கின்றோம். கொடுக்கப்பட்டுள்ள பாட தலைப்புகளுக்கு ஏற்ப மாணவர்கள் தாங்களே கற்பனை செய்து அதை எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். இத்திட்டத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடங்கள் பகுதி வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் அவரவர் திறமைக்கேற்றவாறு பாடங்கள் அமைந்திருக்கும். இப்பாட திட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் செயல்படுவார்கள். இச்செயல்பாட்டின் மூலமாக மாணவர்களின் யோசித்தல் திறன், நடிப்பு, கற்பனை, தன்னம்பிக்கை ஆகிய திறன்கள் எவ்வாறு வளர்கிறது என்பதை இப்பொழுது தேர்வில் காணலாம். வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நாம் தன்னம்பிக்கையோடு பேசி பழகுதல் என்னும் தலைப்பில் உள்ளவற்றை செய்து பார்க்க போகிறோம். இதில் மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவு, உடை, ஊர், விளையாட்டு என்பதை பற்றி பேசலாம். இப்பொழுது மாணவர்கள் அனைவரும் வட்டமாக எழுந்து நிற்கவும். மற்றவங்களும் அமைச்சு போயிடும். சத்து ரவுண்டாக இருக்கணுமா? ஒரே ரவுண்ட் அடிக்கணும். சரியா? சுற்றி மேலே யார் வச்சுனேன் அவள் பேசி நிற்கிறான் அப்படின்னா கரெக்டா? உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ரவுண்ட் பேசப்படுவா. ஏய் அவன் சொல்லுவான். ஓகே ஓகே, யார் இருந்தாலும் உனக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஊர் பிடிக்கும். என்ன ஊர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்? கன்னியாகுமரி. அதை பற்றி 5 வரி சொல்லு. எனக்கு கன்னியாகுமரி பிடிக்கும். கன்னியாகுமரியில கடல் இருக்கு. கடல்ல இருந்து சிப்பி, முத்து, விதவிதமான சங்கெல்லாம் கிடைக்கும். கன்னியாகுமரியில நிறைய கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு விற்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். விவேகானந்தரோட தியான மண்டபம் அங்கே இருக்கு. அங்கே போய் நம்ம தியானம் பண்ணனா நம்ம மனசுக்கு நல்லா நிம்மதியா இருக்கும். கன்னியாகுமரியில சூரியன் உதிக்கும் காட்சியும் மறையும் காட்சியும் பார்க்கும்போது நல்லா கண்குள்ளா காட்சியா இருக்கும். அதனால எனக்கு கன்னியாகுமரினா ரொம்ப பிடிக்கும். பிறக்கும் கருத்தை பேசு. பேசு பேசு பிறக்கும் கருத்தை பேசு. எனக்கு பிடிச்சது என்ன? எனக்கு பிடிச்சது ரொம்ப விளையாட்டு. எந்த விளையாட்டு உனக்கு பிடிக்கும்? எனக்கு செஸ் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி 5 வரிகள் கூறு. எனக்கு செஸ் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். செஸ் விளையாண்டோம்னா நம்ம மூளை சுறுசுறுப்பு அதிகரிக்கும். செஸ் நம்ம விளையாடணும்னா நம்ம எந்தெந்த காயின் எப்படி மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். செஸ்னு வீட்டுக்குள்ளேயே விளையாடுற ஒரு கேம். செஸ் விளையாண்டு நம்ம உலக புகழ் பெற்று தந்திருக்காரு விஸ்வநாத ஆனந்த். அதே மாதிரி நானும் உலக புகழ் பெற்று தரணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு
செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த தீம் எனக்கு பிடிச்சனால இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சது என்ன? எனக்கு பிடிச்சது உடை. உனக்கு என்ன உடை பிடிக்கும்? எனக்கு புடவை பிடிக்கும். அதை பத்தி 5 வார்த்தை சொல்லு. எனக்கு புடவைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சார உடை வந்து புடவை. பட்டு சேலை காஞ்சிபுரத்துல புகழ் பெற்றது. வெளிநாட்டுல இருந்து வர பெண்களும் நம்ம புடவைய பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் பெரிய பொண்ணாயி நானும் புடவையை கட்டுவேன். எனக்கு பிடிச்சது காட்டன் புடவை. நம்ம தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுத்து நீங்களும் சேலை கட்டுங்க. எனக்கும் அதான் ஆசை. மாணவர்களே, அனைவரும் ஒன்று சேருங்கள். இது வாங்கண்ணா. ஓகே ஓகே. லைனா இன்றைய வகுப்பில் இப்பொழுது தன்னம்பிக்கையோடு எப்படி பேசி பழகுவது என்பதை நம் மாணவர்கள் செய்து காண்பதை வைத்து பார்த்திருப்பீர்கள். உணவு, உடை, விளையாட்டு, திரைப்படம் என்பதை பற்றி தானே தன்னம்பிக்கையோடு பேசியிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற தன்னம்பிக்கை மீண்டும் அதிகரிக்கும்.